இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்த்தலாமா? இன்றைக்கி ஆடிப்பெருக்கு. இன்றைக்கி நாங்கள் வீட்டில் இல்லை. இன்றைக்கி நானும் அப்பவும் சேர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோன்னு தெரிஞ்சிங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகிடுவீங்க. நான் அம்மாவை தேடி தாங்க வந்திருக்கேன். இந்த அம்மாவை நான் பழனியில் தேடிட்டேன், திண்டுக்கல்லில் தேடிட்டேன், திருச்சியில் தேடிட்டேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் மதுரையிலையாவது கிடைக்குமா அப்படின்னு தான் தேடி வந்தேன். ஆனால் மதுரையில் எனக்கு கிடச்சிட்டாங்க. இந்த அம்மாவை தாங்க தேடினேன். இவங்க தான் அன்னபூர்ணி தாயார். இவங்களை தேடி தேடி நானும் அழைஞ்சி பல கடை ஏறி இறங்கிட்டேன். எனக்கு கிடைக்கவே இல்லை. சரி, இங்கேயாவது நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டே வந்தேன். அதேமாதிரி எனக்கு சூப்பரான அன்னபூர்ணி தாயாரோட சிலை கிடச்சிருச்சு. பயங்கர ஹாப்பிங்க. அம்மாவை தேடி தேடி அலைஞ்சு அதை வாங்கக்குள்ளாட்டி நானும் அப்பவும் பயங்கரமாக டயர்டாயிட்டோம். மதுரை ஜிகிர்தண்டா குடிக்கலனா எப்படி அப்போ அப்படின்ட்டு நானும் அப்பவும் ஜிகிர்தண்டா வாங்கி சாப்பிட்டோம். அப்புறமேட்டு அப்பு இன்னொன்று ஏதோ கேட்டிருந்தான், அதையும் சேர்த்து வாங்கி சாப்பிட்றா அப்படின்னு சொன்னேன். சரி, நான் அதையும் சேர்த்து வாங்கி சாப்பிட்டான். அவன் சாப்பிட்றது இல்லாமல் எனக்கும் கொஞ்சம் ஊட்டி விட்டான். அப்படியே 2 பேரும் சாப்பிட்ட மறுபடியும் ஏதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கினவங்க. சின்ன பிள்ளை மாதிரி ஒரு பொருளையாக எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. சொன்னாலும் கேட்கல. ஒரு வழியாக முடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு டீயை சாப்பிட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு மதியம் லஞ்சு சாப்பிடாம போனால் எப்படிங்க அப்படின்ட்டு சத்யா ஹோட்டலுக்கு வந்தோம். நானும் அப்பவும் மூக்க பிடிக்க டிஃபன் சாப்பிட்டுட்டு டிஃபன் தாங்க கிடச்சிது. சாப்பாடுலாம் தீந்துட்டுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தாங்க ட்விஸ்ட் இருக்குது. எதுக்கு முக்கியமாக வந்திருக்கோம் அப்படின்னா பாய் வாங்க தாங்க வந்திருக்கோம். நீங்கள் நினைக்கலாம் திண்டுக்கல்லில் கிடைக்காத பாயா மதுரையில் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் மதுரையில் தாங்க இந்த பாய் ஃபேமஸ். அதாவது மூங்கில் பாய் தான் வாங்குறதுக்கு வந்திருந்தோம். எங்களுடைய அவுடோர் கிச்சனுக்கு 2 பாய் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நாங்களும் கிளம்பி வந்தோம். வாங்கிட்டு வீட்டில் வந்து மாட்டினா இப்படி தாங்க இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறது.